ஹாய்டா, வெல்கம் டு மோச்சிபனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஃப்ராட் வைஃபையோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் 4K ஸ்பெஷல்டா இது ஃப்ராடு வைஃபை. ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று போட்ட ஸ்டோரிக்கெலாம் செம்மையாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப எல்லாம் சேடாக ஃபீல் பண்ணீங்க. ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஃப்ராட் வைஃபையோடு வந்துட்டேன். நல்லா இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொடுக்க மாட்டேன், ஓகேவா? கொடுத்ததுக்கு மன்னிக்கவும். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மென்ஷன் தான் காட்டுறாங்க. ஸோ நைட் டைம் அப்படியே அந்த மென்ஷன் ரூமுக்குள்ளே போனோம்னா, அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ரூமில் போனோம்னா, அங்கே 2 பர்சன் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து டெடி பியர் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் வந்து ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படி வந்து படுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபோன் வந்து ரிங் ஆகுதா, அது ரிங் ஆகல, வைப்ரேட் சவுண்ட் தான் கேட்குது. இப்போ அந்த சவுண்டு கேட்டு ஒரு பர்சன் டக்குன்னு ஏந்திரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேட்டை வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை தான் பார்க்குறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் கிட்ட போயிட்டு அவங்க ஃபேஸ் கிட்ட போயிட்டு, நிஜமாலுமே தூங்குறானா இல்லை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பர்சன் வந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட டக்குன்னு ஏஞ்சிக்குவாங்க. ஆனால் இப்படி வைப்ரேட் சவுண்ட் கேட்டும் ஏந்திரிக்கவே இல்லை. இப்போ இந்த பர்சன் தான் அப்படியே வந்து ஃபேஸில் அப்படியே கையெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி டச், ஒரு ஃபிங்கர் எடுத்து அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நல்லா தூங்குறான். இப்போ கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. டேய் எருமை மாடு, டைம் என்ன ஆகுது, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து ஒரு வாய்ஸ்டா. இப்போ இந்த பர்சன் தான், டீ ஏன்டா கத்தாதடா, டீ அவனுக்கே காது கேட்டுற போதுடா. கேட்கட்டும், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்க, நீ போய் அழகாக உன் புருஷன் கூட ஹக் பண்ணிவிட்டு ரூமில் தூங்கிட்டு இருக்க. இங்கே எவன்டா கொசு கடையில் எறும்பு கடையில் இங்கே வந்து கடி வாங்கிட்டு இருக்கானுங்க, எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் தான், டீ கத்தாதடா, இப்போ தான்டா தூங்கவே மாட்டேங்கிறான்டா, நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பர்சன் தான், டேய் இன்னும் உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம், நீ வரல மோவனை நான் அவ்வளோதான், நாங்கள் பாட்டில் கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த சைடில் இருக்க இன்னொரு பர்சன் தான், டீ அவன் வரானா என்னடா சொல்லுடா, இங்கே பாருடா, கொசு ஒரு பக்கம் வேறு கடிக்குது, எறும்பு கடிக்குது, நாய் வேறு குலைக்குது, பயமாக இருக்குடா, போயிடலாம்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பர்சன் தான், டே அவன் நல்லா தூங்கிட்டான், நான் வரேன் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஸ்லோ அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பர்சனை பார்த்துட்டு நல்லா தூங்குறான். காட் சீக்கிரம் அவன் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே பூனை குட்டி மாதிரி அப்படியே பதுங்கி வெளியே வந்து ஸோ அப்படியே கேட் கிட்ட வந்துடான்டா. அந்த கேட் கிட்ட நின்னா கேட் ரொம்ப பெருசாக இருக்குது, ஏற முடியல. அந்த பக்கம் அந்த பர்சன் தான் வச்சிருக்கான் பார் கேட்டு, அவன் அவசரத்துக்கு ஏறி எப்படி தான் நான் இறங்கி போகிறது, சின்னதாக வைக்க மாட்டான் என்ன மாதிரி, அவனாட்டுமே வச்சுருக்கான். ஐயோ இது வரை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் தான் அப்படியே அந்த கேட்லேருந்து ஏறி அப்படியே மேலே போய் அந்த எப்படின்னா அந்த கேட்லேருந்து ஏறி மேலே போய் அப்படியே நிற்கிறாடா. கீழே பார்த்தா ஆத்தி எத்தோ உயரம், ஐயோ கீழே விழுந்தா சல்லியாக போயிட மாட்டுது. ஐயோ கடவுளே, டீ எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் கத்துறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவன் தான், டேய் உள்ள வாண்டு, இங்கே தான் இருக்கேன், இறங்கி வா, டேய் உயரமாக இருக்குடா, ஏறக்குள்ளே ஏறிட்டேன், இறங்குறதுக்கு பயமாக இருக்குடா, மூடிட்டி குதிடா
டேய் குதிச்சுன்னா எல்லாம் தெரிச்சிடும்டா. தெரிச்சா தெறிக்கட்டும், நாங்கள் சேர்த்து வச்சு கூட்டிகிட்டு போய்க்கிறோம். அடங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், குதிடா டைம் ஆகுது, டேங்கா பயமாக இருக்குடா, ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆமாடா அது நம்ம டேங் தான். டே ஜிமினா உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க, நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறேன்டா. ஆமாண்டா அது நம்ம ஜிமின் தான். டே பயமாக இருக்குடா, ப்ளீஸ்ரா நான் இல்லை இப்படி வீட்டுக்கு போயிருந்தா மட்டும் கொய்யால ஒழுங்காக இறங்கி வரா கீழே அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், கத்தாதடா கத்தாத, உள்ளே இருக்க கூட ஏஞ்சி வந்துடும் நாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான். ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே பொறுமையாக இறங்கி வரான். அவனை கை கால்லாம் சிவராகுது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அவன் வீட்டை விட்டு வெளியே வருது. ஐயோ எல்லாம் ஆடுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பொறுமையாக இறங்கி வரான். இப்போ ஜிமினை பார்த்து அப்படியே 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங்கா சாரிடா சாரி, அது அவன் தூங்க லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் சீக்கிரமே வந்துடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ சீக்கிரம் வருவேன் எரும மாடு, அவனை 2 பேர்த்து நான் அவனை தூங்க வச்சுட்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, தூங்கவே மாட்டேன்ட்டான் அவன். வேற நீ வந்து படுறா அப்போ தான் தூக்கம் வரும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், டே யோன்ஜுனா என்னடா சொல்கிற, ஆமாண்டா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அந்த எருமை மாடை தூங்கவே மாட்டேன்ட்டான், பத்தாததுக்கு நீ ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்து அவங்கள தூங்க வைக்க. அப்பா எனக்கே இல்லாமல் இன்றைக்கி தான் அக்கறையாக பாரு, அவனுக்கு வேறு பால் கொடுத்தா 52 கேள்வி கேட்குறான்டா. என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி என்னடா பால் கொடுக்குற, அது பண்ணுற இதை பண்ணுறேன்னு. அப்பா என்னால் முடியல, மல்லு கட்டி அவனை ஊற்றி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் கூட வந்துட்டோம். இனி என்னடா பண்ண, டேய் இவன் பாலே குடிக்க மாட்டேங்கிறான்டா, எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேங் தான், டேய் நீ அது பரவாயில்லடா, ஐயோ எனக்கு ஒன்று வச்சிருக்குது பாரு, அந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பா எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு, பின்ன என்னண்ணா பாலை குடுறானா, என்னத்துக்கு பால் எனக்கு தேவையில்லை, டீ குடிடானா எனக்கு தேவையில்லை, நீ போய் பாடு, நீ படிச்சிட்டியா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் படுப்போம், நான் அப்புறம் குடிச்சிக்கேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அப்பப்பப்பப்பா எத்தனை கேள்வி, இதெல்லாம் சமாளித்து அவனுக்கு பாலை கொடுத்துட்டு சரின்ட்டு அவனை தூங்க வச்சுட்டு வந்தா இங்கே நீ இந்த வேலை பண்ணிட்டுருக்க. டேய் நான் என்னடா பண்ணுறது, உனக்கே தெரியும் அவன் எவ்வளோ இதாக இருக்கான்னு. அவன் இதே கேள்வி தாண்டா என்கிட்டையும் கேட்டான். மல்லு கட்டி அவனை என்னென்னமோ சொல்லி சமாளித்து அதுக்காக க்யூட்டாலாம் பண்ணி அவனை பாலை குடிக்க வச்சுட்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா மச்சான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேங் தான், சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் அவளும் எங்கடா போயிட்டாளுவ, யார்டா ஃபேர்லிலி எங்கடா போயிட்டாளுவ, ஐயோ அந்த கொடுமையேண்டா கேட்குற, அந்த கருமத்தை நீயே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின், எங்கடா அங்கே பாரு அதுங்க 2 என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறான். இப்போ அந்த சைடு ஃபேரிலி 2 பேர் தான். இப்போ ஃபேரி என்ன பண்ணுறான்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் லில்லி தான், ஃபேரி இங்கே பாரு, இங்கே கொசு கடிக்குது, எறும்பு கடிக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், பொண்டாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்புறம் கஷ்டப்படுவாங்கல்ல, கொஞ்ச நேரம் தான் டார்லிங், கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு போகலாம். லில்லி ஃபேரி போகலாம், ஃபேரி வேண்டாம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. அந்த பக்கம் ஃபேரி தான், சரி விடிச்சதான், இன்னும் ஒரு 1 hour தான், அதுக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், என்னடா பண்ணுறாலும் 2 பேரும், அந்த கொடுமையை ஏண்டா கேட்குறா, நான் 1 மணி நேரமாக இதை தண்டா பண்ணிகிட்ருக்காள், எனக்கெல்லாம் சலிச்சு போச்சுடா, கடுப்பாயிருச்சு போயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து யோன்ஜன் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஃபேரி லில்லி கிட்டே போயிட்டு 2 பேர்த்த மண்டையிலே டக்குன்னு வைக்கிறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டீ இதுக்கு நடித்தேன், ஆமாம் என்ன ரொமான்ஸ் பண்ண வந்தீங்க, இல்லை
எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தீங்க. "ஆ ஆமா. ஏன்டி அங்கே ஒருத்தன் அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து பேசிட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னடி இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் லில்லி தான், "ஏய் ஜிமினா, இப்போ எதுக்கு என்ன அடித்தா, வலிக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், "ஐயோ பொண்டாட்டி வலிக்குதா, எங்கே வலிக்குது காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி போய் அப்படியே தேய்ச்சி விட போகிறான். இப்போ ஜிமின் தான், "ஏய் கடுப்பு கிளப்பாமல் ஒழுங்காக வந்து சேருங்க, இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, என்ன தான் பண்ணுவோம் எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், "ஏன்டா உனக்கு என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "ஐயோ இந்த கருமத்தெல்லாமா நான் பார்க்கணும், எல்லாம் என் தலையெழுத்து, டேய் என்னடா பண்ணுறாங்க இவங்க, கடுப்பாக இருக்குதுடா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டயாங்கோ யோன்ஜுன் தான், அதை தான் நாங்களும் சொன்னோம், நீ தான் கண்டுக்கல, இப்போ பார்க்குறல்ல பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், "ஏய் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, இந்த ரொமான்ஸ் மட்டும் என் முன்னாடி பண்ணிங்க அவ்வளோதான் பார்த்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃப்ளாரி தான், "ஏய் என்ன ரொம்ப ஓவராக தான் பேசுகிற, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணக்குள்ள நாங்களாம் பார்க்கல, ஏன் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறது நீங்களும் கொஞ்சம் பார்த்து என்ன குறைஞ்சா போயிருவீங்க, ஏம்மா நீங்கள் மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ணணுமா, ஏன் நாங்களும் பண்ணக்கூடாதா, நாங்கள் பண்ணுறதும் பாருடா, எங்கள் ரொமான்ஸ் இதில் அதிகம் வரும் தெரியுமா, ஃபேரி லில்லி நான் என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கியா, நாங்களும் பெஸ்ட்டு பேரன் காட்டுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்கிறா. இந்த பக்கம் லில்லி தான், கரெக்டாக சொன்ன ஃபேரி, சொல்லு ஏன்னா ஜிக்குக்கு மட்டும் டேஹி யோன்ஜுன் காய் நீங்கள் மட்டும்தான் பேர் பண்ணி பண்ணுவீங்களா, ஏன் நாங்கள் ஃபேரி லில்லிலாம் பேர் பண்ணி பண்ணக்கூடாதா, எங்களுது தான் வரோம், எங்களுதும் பாருங்கள். அப்புறம் ஆர்மிஸ் உங்கள்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், எங்கள் காமும் வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணுறோம், எங்களையும் கொஞ்சம் ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், அப்படி சொல்லிட்டு என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போய் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜிம்மி தான், "அடிங்க ஒய்யாலா போகணும் இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு கடுப்பேற்றிட்டுங்க, எதுக்கு நீ வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கத்துறான். இப்போ ஃபேரி தான் அப்படி வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு, "சாரிடா மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லியும் சிரிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ ஜிம்மி தான், "சிவா வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி ஒரு இடத்துக்கு தானே போகிறாங்க. அங்கே ஒரு கிளப் இருக்குடா, அங்கே தான் போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு இப்போ ஜிமின் தான், டேயாங்கா என்ன எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, அதெல்லாம் மச்சான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறான் ஜிமின் சொல்கிறான். டேயும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான், "டேய் பயமாக இருக்குடா, எல்லாம் ஓகேவா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு 1 ஹவரில் கிளம்பி போயிடலாம் ஓகேவா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பாங்கடா, ஸோ அதெல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஸோ அது ஒரு கிளப்பு தானே, அங்கெல்லாம் வந்து அப்படியே டான்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் உள்ளே போயிட்டு, சார் இவங்க வந்து எப்படின்னா இவங்க 6 பேருமே சாரிடா 5 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் டயாங் தான், "டேய் என்னடா இவ்வளோ நேரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க, அன்னைக்கு நாம் வரோன்னு சொன்னதுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னானுங்க, இன்றைக்கி பொண்ணை பார்த்ததும் வலிஞ்சிட்டு ஓடுறானுங்க உள்ளார" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், "அதான்டா பொண்ணுன்னா நாக்க தொங்க போட்டுட்ருக்கானுங்க, பசங்கன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கேட்டால் ஏஜ் பத்தல, மெச்சூர்டு இல்லை, ஸ்கூல் போகிறீங்க காலேஜ் போகிறீங்க, அப்பப்பப்பா என்னென்ன நான் பேசினானுங்க, இன்றைக்கி பொண்ணு பார்த்தது ஹெஹின் பல்ல லிஸ்ட்டு வெல்கம் பண்ணுறானுங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ யோன்ஜுன் தான், "டேய் மச்சான் பயமாக இருக்குடா, என்னடா ட்ரெஸ் இது, அங்கங்கேயும் குத்துது, அங்கங்கேயும் ஒரு மாதிரி இருக்குது, இப்படிடா இந்த பொண்ணுங்களாம் இதை போடுறாளுவ" அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜுன் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான், பாத்தியா எங்களோட கஷ்டத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா, கேட்டால் ஏண்டி நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரமா, நீங்கள் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமானு கேட்குறீங்க, இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து
ஃபேரி லில்லி சொல்கிறாங்க இந்த பக்கம். ஜிமின், டேயாங்கு, யூஞ்சன் 3 பேர் பார்த்து அப்படியே சேர்ந்து மறைக்கிறாங்க. இப்போ லில்லி தான், ஏன்டா மறைக்கிறீங்க? ஆ இந்த சாக்கில் நீ நான் பேசுகிற பற்றியா? மூட்டு ஒழுங்கு உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. ஒரு மாதிரி அப்படியே கேர்ள்ஸுங்க எப்படி நடந்து போவாங்க அது மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஸ்டைலாக ஒரு மாதிரி அப்படியே நடந்து போகிறாங்க இந்த பக்கம். ஜிமின்க்கு, டேயாங்க்கு, யூஞ்சனுக்கு வந்து ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதா கொஞ்சம் வந்து எப்படின்னா அங்கங்கேயும் ஒரு மாதிரி இப்படி இது பண்ணுது. இந்த பக்கம் ஜிமினா இது வேற உனக்கு எனக்கு இறங்கிரு கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டு அந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குடா அதை வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் டயாங்கும் யோஞ்சும் தான், ஆமாம் மச்சான் இது வேறு அவனா இறங்கிக்குதுடா, எத்தனை தண்டை தூக்கி தூக்கி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து 3 பேர் ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதை பார்த்து ஃபேரிக்கு லில்லிக்கும் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ இந்த பக்கம் அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஸோ அப்படியே வந்து அந்த கிளப்பில் டான்ஸ் ஆடுவாங்களோட அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஜென்ஸ்லாம் அந்த கிளப்பில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்கெல்லாம் வந்து இவங்கள பார்த்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து அப்படியே வளைஞ்சிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ ஜிமின் தான், டேயாங் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவனுக்கு ஃபுல்லாக உங்கள் பக்கம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்குள்ளே போய் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங்கும் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக அவங்களோட பார்வை ஃபுல்லாக வந்து இவங்க மேலே வந்து இவங்க பக்கம் வர மாதிரி ஸோ அவங்க அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. அதில் எல்லாமே மெய் மறந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சரி வந்து எல்லாம் இவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஃபேரி லில்லி அப்புறம் டேயாங்கும் யோஞ்சனும் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து செம்மையாக டான்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து எல்லாம் இவங்கள சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க மேனேஜரு ஸோ அந்த அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாக்கில் போயிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சரி போய் ஒரு வேலை பண்ணிட்டு வந்துடுறான்டா. இப்போ பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே டேயாங் பக்கத்தில் தான் வரான். டே மச்சான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்டா மோனை, இன்னும் எவ்வளோட மாட்டேன் நீங்கள் இன்னையா இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வில்லத்தனமான ஒரு லுக்கு வந்து எல்லாருமே விட்றானுங்க. ஸோ அந்த வில்லத்தனமே அது காமெடி மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று லுக் விட்டுட்ருக்கானுங்க. இப்போ இப்படி வந்து டான்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்குள்ள கொஞ்ச நேரம் ஆக என்னென்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அப்படியே மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மயங்கி விழுகிறாங்க, எல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமினும் டயாங்கும் எல்லாமே அப்படியே ஹைஸ்பை போட்டுக்கிறாங்க. டீம் மச்சான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ என்னடான்னா டக்குன்னு வந்து வெளியே வந்து இந்த போலீஸோட சவுண்டு அந்த சவுண்ட் கேட்கலடா, அந்த ஹார்னஸ் சவுண்டு மாதிரி கேட்குது. அதை கேட்டோடனே ஜிமின் செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி ஷாக்காக பார்க்குறான். எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. டே மச்சான் நமக்கு 7:30 ஸ்டார்ட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அவ்வளோதான் சிக்கன் எறா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறானுங்க. டேங் ஒரு பக்கம் ஓடுறான், யோஞ்சன் ஒரு பக்கம் ஓடுறான், ஃபேரி லில்லி ஒரு பக்கம் ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஓடிட்டே இருக்கக்குள்ள ஒருத்தன் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிடறான். ஹே பேபி கேர்ள் எங்கே ஓடுற, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ இவன் வேற யார் என்னன்னு தெரியாமல் வேற பிடிக்கிறானே, டீ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏய் செம்மையா எப்படி இப்படின்னா கட்டையாட்டம் அப்படியே செதுக்கி வச்ச சில மாதிரியே இருக்க, அதையே ஒன் நைட் ஸ்டாண்டு 8 வருஷன்னு வச்சுக்க, என்றைக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் வராத அளவுக்கு பண்ணிடுவேன்டா, ஒழுங்காக விடுறா என்ன நாச்சலாம் ஆம்பளை வாய்ஸில் பேசுகிற, என்ன ஆம்பளை மாதிரி பேசுனா, டேய் நான் ஆம்பளை தான்டா, ஏய் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறவெல்லாம் நான் எத்தனையோ பேத்த பார்த்துருக்கேன், ஒழுங்கா வாடி, சும்மா கும்மன் இருக்க, அடங்கொய்யால விட்றா இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே பாரு இந்த ஜென்ஸ் வாய்ஸில் பேசல என்னை ஏமாற்ற வேணாம் புரியுதா, நல்லா சும்மா கும்முன்னு என்னமா இருக்க, அப்படியே பிடிச்சி உன்னை ப்ரெஸ் பண்ணி
"என்னாடி இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒருத்தன் சொல்றான்டா. இந்த பக்கம் ஜிம்மி தான். "அடேய் எரும மாடு, எரும மாடு நம்ம ஒண்ணும் பொண்ணு இல்லடா. விட்றா என்ன, எரும மாடு. அவ்வளோதான் பார்த்துக்க. ஒரு பஞ்ச் விட்டோன்னா எங்கே போய் விழுவுன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு "விட்றா என்ன?" "ஆ விடுறேன், ரூமுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அடங்கொய்யால யார் என்னன்னு தெரியாமல் இவன் வேற ஒருத்தன் இம்சை பண்ணுறான். ஐயோ எல்லாரும் ஓடிட்டானுங்களே, நான் மட்டும் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், திரும்பி அந்த பர்சனை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அவனோட பாட்டிலே ஒரு பஞ்ச் கொடுக்குறான்டா. அவன் அப்படியே கீழே வந்து லேட் ஆயிடுறான். "ஆ நாடி இந்த அடி அடிக்கிற, ஐயோ ஒரு பொம்பளை அடித்த மாதிரி இல்லையே, எவ்வளோ ஒரு ஆம்பளை அடித்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சிட்டு கீழே உட்காரான். "டெங்கொய்யால நான் நிஜமாவே ஆம்பளை தாண்டா, போடா ஏதோ வேறு ஏதோ பண்ணிவிட போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவனால் அந்த எப்படின்னா ஓட முடியல. அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு "இது வேற ஆகுனா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறான். இப்போ இந்த சைடு எல்லாருமே வந்துட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் டயாங்கும், யோன்ஜனும், ஜெமினும் தான். இது வேற எவன் தான் இது கம்முன்னு நம்ம நார்மல் ட்ரெஸ்லேயே வந்திருக்கலாம் மாட்டுது. ஐயோ இங்கே வேற குத்துதே, இங்கே வேற குத்துது, இது வேற ஒரு பக்கம் அவன் கூட கீழே கீழே இறங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஓடுறானுங்க. இந்த பக்கம் ஃபேரி லில்லிக்கெலாம் இவங்கள பார்த்து சிரிப்பை அடக்கவே முடியல. செம்மையாக சிரிச்சிட்டே இருக்கானுங்க. இப்போ அப்படியே தான் வந்துட்டு ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிடறானுங்க. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணுறான், ஜிமின் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறான்டா. அந்த சைட் இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அவன் எப்படி ஃபஸ்ட்டு படுத்துருந்தானோ அதே மாதிரி போயிட்டு அப்படியே ரூமில் போய் படுத்துக்கிறான்னா. படுத்துட்டு அப்படியே டெடி போய் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் அப்புறமேட்டு ஒரு ஃபோன் அடிக்குதுடா, ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ இன்னொரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு அப்படியே ஏந்திரிக்கவே முடியாமல் ஏந்திரிச்சு என்ன ஹெட் இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பனே பண்ண முடியல. அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சைடு வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இந்த பர்சன் தான் டக்குன்னு ஏந்திரிச்சு ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷாக் அப்படியே ஏஞ்சி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்லேருந்து ஏஞ்சிக்கிறாங்கடா. ஏஞ்சி அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு ஓ ஓகே நான் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த சைடு ஜிம்மி நல்லா அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே டெடி பேரை ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இந்த பர்சன் தான் பார்த்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளாங்கெட் இருக்கும் அதை எடுத்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பொத்தி விட்டுட்டு ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அந்த சைடு போயிட்டு வேறு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்கடா. கிளம்பி ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கமெண்ட்க்கு. ஓகே பாய்.